வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. திருத்தணி அருகே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டுவதில் ஏற்பட்ட தகராறு 2 கிராம இளைஞர்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் அளவிற்கு பெரும் மோதலாக வெடித்துள்ளது. கத்தி குத்து, பேருந்து கண்ணாடி உடைப்பு என கலவரமாக வெடித்த தகராறின் பின்னணி என்ன? திருத்தணி அருகே தாளவேடு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பழகன் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஊர் முழுவதும் ஒட்டப்பட்டது. இதற்காக தாளவேடு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் அருகில் உள்ள வேலஞ்சேரி பகுதிக்கு சென்று போஸ்டர் ஒட்டியுள்ளனர். அப்போது போஸ்டர் ஒட்டுவது தொடர்பாக 2 கிராம இளைஞர்களிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதை மனதில் வைத்துக்கொண்ட வேலஞ்சேரி இளைஞர்கள் அவர்களிடம் தனியாக சிக்கிய விஷால் என்ற இளைஞரை 2 நாட்களுக்கு முன்னர் தாக்கி காயப்படுத்தி உள்ளனர். படுகாயமடைந்த அவர் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தால் தாளவேடு பகுதி இளைஞர்கள் கடும் ஆத்திரத்தில் சுற்றி வந்துள்ளனர். இந்த சூழலில் வேடஞ்சேரியைச் சேர்ந்த கிரேன் ஆபரேட்டர் அசோக்குமார் என்பவர் தாளவேடு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணி முடித்துவிட்டு தனது பைக்கில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். ஏற்கனவே ஆத்திரத்தில் சுற்றி கொண்டிருந்த தாளவேடு இளைஞர்கள் அவரை வழிமறித்து மடக்கி உள்ளனர். அவரிடம் நைசாக பேசி அப்பகுதியில் இருந்த மாந்தோப்பிற்கு அழைத்துச் சென்று கத்தியால் அவரது தலையிலேயே வெட்டியுள்ளனர். பலத்த காயமடைந்த அசோக்குமார் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கிரேன் ஆபரேட்டர் வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் வேலஞ்சேரி கிராம மக்கள் ஒன்று திரண்டு மாநில நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த தனியார் பேருந்தின் கண்ணாடியை உடைத்து கலவரத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருத்தணி போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கிரேன் ஆபரேட்டரை மாந்தோப்பில் வைத்து கத்தியால் வெட்டிய போதை வாலிபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கூறியதை ஏற்று கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். 2 கிராமத்தினரிடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் சம்பவங்களால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டு அப்பகுதியில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.